வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ப்ரெட்டையும் பாலையும் வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஷாய் டுக்ரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரெட்டை முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ப்ரெட்டை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். உடனே திருப்பி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ப்ரெட்டை போட்டு பொரித்தோம்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது. கோல்டன் கலரில் வந்ததும் எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றிடலாம். பால் கொதித்ததும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துடலாம். தீயை மீடியமாக வச்சு பாலை அடிபிடிக்காமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். 125 கிராம் சர்க்கரை சேர்த்துடலாம். சுற்றி உள்ள எடை உள்ளே எடுத்து கலந்துக்கிட்டே இருக்கலாம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். பால் பாதி அளவு திக்காக ஆனதும் 12 பாதாம் பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துடலாம். பால் பாதிக்கும் கொஞ்சம் குறைய வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாக்ஸில் பொரிச்சு வச்சுருந்த ப்ரெட்டை ஒன்று போல் அடுக்கி வச்சிடலாம். ப்ரெட்டுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த ரப்டியை நல்லா ஊற்றிடலாம். அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌன் கலராக ப்ரெட்டு தெரிகிற மாதிரி வச்சுட்டு எல்லா பக்கமும் ரப்டியை நல்லா ஊற்றிடலாம். மேலே கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா பாதாம் தூவிடலாம். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுடலாம். இப்போ ரொம்ப சூப்பரான ஷாய் டுக்ரா ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.